ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு மற்றும் ராணுவ பேரணிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது அமெரிக்கா விதிக்கும் வரிகள் மற்றும் வர்த்தக தடைகளால் ஆசியாவின் இரு முக்கிய பொருளாதார வல்லரசுகளான சீனா மற்றும் இந்தியாவை மிரட்டி பணிய செய்வது இயலாத ஒன்று என்று வெளிப்படையாக கூறினார். அவர் மேலும் விளக்குகையில், அதிக வரிகளை விதிப்பது, வர்த்தக தடைகளை ஏற்படுத்துவது போன்ற செயற்பாடுகள் வலிமையான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளை பலவீனப்படுத்த முடியாது என்பதையும், இத்தகைய அழுத்தங்கள் அவர்களின் வளர்ச்சியை பாதிக்காது என்பதையும் வலியுறுத்தினார். புதின் காலனித்துவ சகாப்தம் முற்றிலும் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை சுட்டிக்காட்டியதோடு அமெரிக்கா இந்த உண்மையை உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக குறிப்பிட்டார். மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் பொருளாதார அழுத்தங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளை தங்களது அரசியல் விருப்பங்களுக்கு உட்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்துவமான அரசியல் முறைகள், சட்டங்கள் மற்றும் நிர்வாக நடைமுறைகள் உள்ளன என்பதால் வெளிநாட்டு அழுத்தங்களால் அவர்களின் தலைமை சிந்தனையை மாற்ற செய்வது சாத்தியமற்றது என்றும் புதின் வலியுறுத்தினார். அதேவேளை இத்தகைய பொருளாதார மற்றும் அரசியல் அழுத்தங்களுக்கு எதிராக பெரிய நாடுகளின் தலைவர்கள் எவ்வாறு எதிர்வினை செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்கா சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்தார். எந்த அளவு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டாலும் பிரச்சனைகள் விரைவில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட்டு ராஜதந்திர உறவுகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்ற நம்பிக்கையும் புதின் தெரிவித்துள்ளார். இதனுடன் ரஷ்யா இந்த ஆண்டில் இந்தியாவிற்கு வழங்கப்படும் உர விநியோகத்தை அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் அறிவித்திருந்தார். இது இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்பெற உதவும் நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி எனக்கு எப்போதும் நண்பர்தான், இந்தியா அமெரிக்கா உறவுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா உடனான உறவை மீட்டெடுக்க தயாரா என்ற கேள்விக்கு அதிபர் டிரம்ப் அளித்த பதில், நான் எப்போதும் தயாராக இருப்பேன். பிரதமர் மோடி எனக்கு எப்போதும் நண்பர்தான். அவர் ஒரு சிறந்த பிரதமர். ஆனால் தற்போது சில தருணங்களில் அவர் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த உறவுகளை கொண்டுள்ளன. கவலைப்பட ஒன்றுமில்லை. இந்தியா ரஷ்யாவில் இருந்து இவ்வளவு எண்ணெய் வாங்கும் என்பதில் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். நான் அதை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். நாங்கள் இந்தியாவின் மீது மிகப்பெரிய வரியை விதித்தோம். 50% மிக அதிகமான வரி. உங்களுக்கு தெரியும். அவர் 2 மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்தார். பிரதமர் மோடியுடன் நான் மிகவும் நன்றாக பழகுகிறேன். இவ்வாறு ட்ரம்ப் பதில் அளித்தார். மேலும் இந்தியா மற்றும் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு ஒப்பந்தம் சிறப்பாக நடந்து வருகிறது என்றார்.